இங்கு இருக்கின்ற ஒரு பாசிச திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஊழல்லே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம். மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? ரெண்டு பிரெயினுமே, லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? இவர்கள் ஏதோ என்ன ஏழறங்கிறான், நான் சனிதான். நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்கன்னு. சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அவரை போல் வாய்க்கு வந்ததெல்லாம் நீதிமான்களையே அவர் தலைக்கு மேல் இருப்பதற்கு ஒப்பாக பேசுபவர் நாங்கள் அல்ல. அதாவது எச் ராஜாவும் இந்த பீட சனிய அப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. இந்த நாட்டை பிடித்த 7.5 சனி தான் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல். இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒளியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். பிறப்பின் அடிப்படையில் இந்த ஜாதி தான் உயர்ந்தவர்கள், இந்த வர்ணம் தான் உயர்ந்தவர்கள். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே தெரியுங்க. அவர்களை இந்த நாட்டினுடைய உயர்குடிகளாக வைக்கணும், மீண்டும் வைக்கணும் அப்படிங்கறதுதான் பிஜேபியினுடைய ஐடியாலஜி. அவன் படிப்பான், இவன் தொடப்பான், இதுதான் அவங்க தலைவிதி. ஏன் அப்படின்னாக்கா பாஜக அப்படிங்கிறது பார்ப்பனர்களை பாதுகாக்கிற கட்சி. பாஜகனா பாரதிய ஜனதா பார்ட்டி இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பார்ப்பனர்கள் ஜனதா கட்சி, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால பார்ப்பனர்கள் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது பாஜகவினுடைய பொறுப்பு. இந்த கட்சியினுடைய கொள்கை அதுதான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சது அந்த சனியை இன்னி வரைக்கும் ஒழியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். ஆரிய பார்ப்பன வாய் இருக்குல்ல, வாய், அந்த மாதிரி ஒரு நார வாயை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். பக்கி கும்பல், பரதேசி கும்பல், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணை பிடித்த சனியங்க தான் அந்த கும்பல். உப்பு கட்ட நாய்ங்கள செருப்பு கட்டி அடிச்சா கூட போக மாட்டாங்க போல இருக்க. வெள்ளக்காரன் வரும் காலத்தில் இங்கு அதிகாரமிக்க சமூகமாக இருந்தது யாரு? ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. முன்னோர்கள் ஆரிய பிராமணர்கள் தான் இருந்தாங்க. எங்க பரம்பரை கௌரவப்படுறா. நம்ம ஒண்ணு சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை நம்ம. பிரிட்டிஷ்காரன் வரும்போது அப்ப இங்க இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, அப்ப உங்க முன்னோர்கள் என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவன் வந்துதான் இந்த கும்பல் எப்படிப்பட்டதுன்னு அம்பலப்படுத்தினான். அவங்க நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்த்து ஷாக் ஆகி எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும், எல்லோருமே தெருவுல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், எல்லாருக்குமே அந்த வேலை கொடுக்கணும், எல்லாருக்குமே உடை உடைக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லாம இருக்குது. அதை கொடுக்கணும்னு கொடுத்தோன்னே இவருக்கு எவ்வளோ காண்டு பாருங்க. நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கிறிஸ்துவம் வராம இருந்திருந்ததுன்னா இந்துக்கள் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க, யாரும் மதம் மாறி இருக்க மாட்டாங்க. இவன் என்ன காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றான், நான் பட்டாளத்துக்கு போனா வெள்ளக்காரனுக்கு பூட்ஸ் கொடுக்குறான். இவன் நான் முன்னாடி கூனி குறுகி நிக்கணும்னு சொல்றான், அவன் என்ன சரிசமா உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்றான். இவன் என்ன மிதிக்கிறான், அவன் எனக்கு மறுவாதை கொடுக்குறான். அந்த மறுவாதை தான் எனக்கு சுதந்திரம். கிறிஸ்தவம் வராமல் இருந்திருந்தால் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக சுத்தி கொண்டிருந்திருப்பாரு. மேலாடை அணிந்தோன்னு ரோட்ல அவங்கள அடிச்சு கொண்ட கும்பல் தானே இந்த கும்பல். எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு? பிரிட்டிஷ்காரன் வந்துதான் என்னங்க பெண்கள் இப்படி மேலாடை கூட போடாம இருக்கிறீங்க, ஆண்கள் எல்லாம் முட்டிக்கு கீழே துணி வேட்டி கட்டக்கூடாது, அந்த ஒரு துணியை கட்டக்கூடாது. வெள்ளக்காரன் வராமல் இருந்திருந்தால் சனாதனத்திற்கு அடிமையாகி தீண்டாமைக்கு உட்பட்டு இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்போம். இவங்களுக்கு என்ன காண்டுன்னு நான் சொல்றேன். உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வெள்ளக்காரன் வந்தான், எல்லாரையும் இங்கிலீஷ் படிக்க வச்சான். இங்கிலீஷ் படிச்சதுனால அந்த வர்ண அடுக்கு இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையும் உடைச்சு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சதுனால என்னோட வர்ணத்துக்கு, என்னோட சனாதன தர்மத்துக்கு நீ அடிமையா இல்லையடா, இதுக்கு காரணம் வெள்ளக்காரன். நீ நேர்ல எங்க நெஞ்சில பால வார்த்தை, இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. பிரிட்டிஷ்காரன் வரல அப்படின்னா எல்லாருமே அடிமையா தான் இருந்திருக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கு
கோயில் சொத்துக்கள் அபகரிக்கிறாங்க, ரெசார்ட் கட்டுறாங்க. யாரு? திருவண்ணாமலையில 50 கோடி ரூபாய் மதிப்பு இருக்க இடத்த ஆட்டைய போட்டது பிஜேபி காரன். ஏண்டா இப்படி திருடி மரியாதை மரியாதை. புல்டோசர் வச்சு இடிச்சாங்க இங்க அறநிலையத்துறை. காண்டு. ஐயோ, கோவில் சொத்தை ஆட்டைய போட முடியலையே, நம்ம தானே வந்து காலம் காலமாக கோவில் அப்படிங்கிற பேர்லயும் கடவுள் அப்படிங்கிற பேர்லயும் இங்க இருக்கக்கூடிய மக்களின் உடலையும் உழைப்பையும் சுரண்டி தின்னோம். வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அண்ணாமலை தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல்ல கூட நிக்கிறதுக்கு வின் பண்றதுக்கான கெபாசிட்டி இல்லாத ஒரு ஆளு. அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி மீது எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு காண்டுன்னு 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, உடனே நல்ல வரி போட்டுறானுங்க வயித்துல. படிக்காதவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. இதே ஒன்றிய அரசு தான் டேட்டா வெளியிடுது. இந்தியாவிலேயே உயர் படிப்புக்கு போகின்றவர்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். படிக்காதவங்கன்னு சொல்றான். எனக்கு அப்புறம் வாயில தான் நல்லா வந்துடும். அண்ணாமலை பேசினதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அது ஒரு தற்கொலை. அது பேசினா சேனல் கூட மாத்திட்டு போயிருவோம். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. உன் வயசுக்கு 20,000 புக்கம் படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பீலா விடுறியடா. வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? இவனுக்கு அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மீது, கல்வியின் மீது, கல்வி உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு திமுக அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற அந்த மீது இவனுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு எரிச்சலும் இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவான். கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கம்பெனிஸ் எல்லாம் மிரட்டி ஃபண்டு வாங்கிட்டு இது பிரைவேட் ட்ரஸ்ட், இதுக்கு நாங்க கணக்கு கொடுக்க முடியாதுன்னு கூட்டக்கலவாணித்தனம் பண்ணது யாரு? பிஜேபி தானே. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ஏங்க அவன் ஒரு தற்கூரிங்க அண்ணாமலை. வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருப்பாங்க. தலைவன் மாதிரி பேசுவானா? தருதலை மாதிரி தற்கூரி மாதிரியும் பேசிட்டு இருப்பான். நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். கல்வியை பற்றி யார் சொல்வது? கல்வியை பத்தில நீங்க பேசலாமாடா? டபுள்டா. ஆமாண்டா டால்டா. நீ வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிருவியா? அப்புறம் நாங்க ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சோன்னா நீ மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பிஜேபியில உட்காந்துக்கிட்டு பான் வீடியோ எடுக்கிறவன், மேட்ரு வீடியோ எடுக்கிறவன் எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசக்கூடாதுன்னு அப்ப நான் சொல்லுவேன்ல. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. குற்றவாளிகள், சரித்திர பதிவேறு குற்றவாளிகள் எல்லாத்தையும் கட்சியில சேர்த்து வச்சிருக்காரு, பிஜேபியில சேர்த்து வச்சிருக்காருன்னு முதலமைச்சரே ஒரு சின்ன புக்லெட்டை வெளியிட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.